கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம 4ஆம் சங்கீதத்தோட விளக்க உரையை தான் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 4ஆம் சங்கீதம் நம்ம வாசிச்சதை நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வசனம், 4ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் நீதியின் தேவனே, சங்கீதக்காரனாகிய தாவீது என்னன்னு கூப்பிடுறாரு? என் நீதியின் தேவனே. என் நீதியின் தேவனே அப்படின்னு கூப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நமக்கு ஒரு வேற யாருக்காவது பிரச்சனையோ அப்படின்னா நம்ம ஒரு நியாயஸ்தர், ஒரு நீதிபதி கிட்ட போவோம். ஒருவேளை நம்ம அதே நீதிபதின்றது இந்த காலத்துல கோர்ட்டுக்கு நம்ம போறோம். கோர்ட்டுக்கு போய் நம்மளுக்கு ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா, எனக்கும் அவங்களுக்கும் சரி வரல, இல்லை எனக்கு இந்த இட பிரச்சனையா இருக்குது, எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, அதனாலதான் நாங்க நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீதிமன்றத்துல நீதி கிடைக்கும், அதாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக, அதுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போறோம். அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீதோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் சத்துருக்கள் முன்பாக அவர் என்ன பண்றாரு, ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ராஜாவா இருக்கும்போது பல நாட்டு ராஜாக்கள் வழியாகவும் அவருக்கு பிரச்சனை வரும். ஆனா இந்த இடத்துல பல நேரங்கள்ல அவருடைய சொந்த மகனாலேயே அவர் பகைக்கப்பட்டாரு. அதனாலேயே பல நாட்கள் அவர் ஓடி திரிகிற வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருந்தது. தன் சொந்த மகனே அவரை கொலை செய்ய நினைத்ததுனால ஓடி திரிந்து கொண்டிருந்த வேளையில ஆண்டவரை மாத்திரமே நம்பி இருக்கிறாரு. அப்போதான் என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே ஏன் கூப்பிடுறாருன்னா, எனக்கு நீங்க தான் நீதி செய்ய முடியும் தேவனே, நீங்க தான் நீதி செய்ய முடியும். அப்ப நீதியின் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு பேரே சொல்றாரு. நீதியின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வைத்து அவர் கூப்பிடுறாரு. சரிங்களா? இப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லுவோம், பரலோகத்தின் தேவனே, அன்பின் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சொல்லி நம்ம ஆண்டவரை ஒரு மகிமைப்படுத்தி நம்ம வசனத்தை நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம். அதே போலதான் அவரும் என்ன பண்றாருன்னா, என் நீதியின் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு. நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு செவி கொடுங்கப்பா. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், என் சத்துருக்கள் என்னை விரட்டிட்டு வர்றாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு என்ன பண்ணுங்க, உடனே செவி கொடுங்க அப்படின்னா, எனக்கு உடனே என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேனோ உடனே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ரொம்ப நெருக்கத்துல இது வரைக்கும் இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, விசாலமா இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப நெருக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எனக்கு இறங்குங்க, இன்னும் இறங்குங்க. அதாவது நெருக்கத்துல இருந்த எனக்கு கொஞ்சம் விசாலம் ஆக்கியிருக்கீங்க, ஆனாலும் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தையும் கேளுங்க. அதாவது நான் இப்ப என்னென்ன விண்ணப்பம்லாம் வைக்க போறேனோ அதெல்லாம் கேளுங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சில நேரம் பிரச்சனைகள், போராட்டம் வரும். இப்போ ஒரு வேலை கிடைக்கல, நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். வேலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, விசாலம் உண்டாக்கின மாதிரி ஒரு வேலையும் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த வேலையில ஜாயின் பண்ண உடனே ஒரு சில நபர்களால நம்மளுக்கு பிரச்சனை வரலாம். அப்போ நம்ம என்னன்னு சொல்லணும்னா, எனக்கு இது வரைக்கும் வேலைக்கு நாங்க நல்லபடியா வேலை கேட்டேன், நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, அந்த வேலையில நான் நிலைத்து இருக்கணும். ஏன்னா பல பேர் என்னை சுத்தி என்ன பண்றாங்க, என்ன வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்னுடைய வேலையை தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு புது வேலைக்கு போனோம்னா அங்க இருக்கவங்க பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலருடைய எண்ணங்கள் என்னன்னா, இவர்கள் புதுசா வந்திருக்காங்க, இவங்களை நம்ம எப்படி வேணாலும் வேலை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் இவங்க வரவே கூடாது, இந்த போஸ்டிங்க்கு நம்ம வேற யாராவது எடுத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பகைக்கிறவங்க நம்ம சுத்தி இருக்கதான் செய்வாங்க. எப்பயுமே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாழ்நாள் முழுக்க போராட்டம் தான் எப்பயுமே. அதை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்க போனாலும் போராட்டமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, எந்த வேலையில போனாலும் போராட்டமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் ஏன் அந்த போராட்டத்தையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு அனுமதிக்கிறாருன்னா, எப்பெல்லாம் நம்ம போராட்டம் வருதோ அப்பெல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தர் அதுக்காக விடுதலை தரணும். அதனால அந்த பதில் அளிக்கிறது மூலமா நம்ம அதிகமா அவரிடத்துல அன்பு கூறணும்ன்றது தான் அவருடைய நோக்கம். நம்ம இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, வாழ்க்கையில நம்ம
சந்தோஷமா இருக்கோம்னா, நம்ம கர்த்தர தேடுவோமா? தேடவே மாட்டோம். நம்ம இருக்கிற இடத்துலயே நம்மளுக்கு உண்ண உணவு, ஆகாரம் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சு ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லாம, ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவே இருந்து கொண்டு இருந்தோம்னா, நம்ம ஆண்டவர தேடுவோம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தேட மாட்டோம். நம்ம சாப்பிட்டு தூங்க வேணா செய்வோமே தவிர, கண்டிப்பா ஆண்டவர தேட மாட்டோம். சுகபோகமா நம்மளுடைய காரியத்த செய்து கொண்டே உலகபூர்வமா வேணா வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா, ஒரு பிரச்சனைன்னு வந்தோனே, "ஐயோ! ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே. இந்த பிரச்சனைய எனக்கு தீர்த்து வைங்க ஆண்டவரே. என்ன எல்லாரும் நெருக்குறாங்க ஆண்டவரே" அப்படின்னு நம்ம சொல்லி அழுது புலம்புவோம். எப்போ? நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் தான். அதுவரைக்கும் மற்றவர்களுக்காக நம்ம மன்றாடி இருப்போமா? இல்ல. இல்ல நம்மளுக்கு நான் வேலை குடுத்ததுக்காக ஆண்டவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி டெய்லி பிரேயர் பண்ணியிருப்போமா? பண்ணியிருக்க மாட்டோம். ஆண்டவர் ஒரு சில உபத்திரவங்கள அனுமதிக்கிறாருன்னா, அதுக்கு காரணம் ஆண்டவர நம்ப தேடணும். அவர் செய்வாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். இப்ப நம்ம கொஞ்சம் விசுவாசத்துல தளர்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில காரியத்த உடனே ஆண்டவர் வாய்க்க செஞ்சுருவார். ஏன்னா நம்ம விசுவாசத்துல தளர்ந்து போகக்கூடாது. இந்த காரியத்த செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம பின்மாற்றத்துல போய் விடக்கூடாதுன்னு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு கேட்டருள்வார். அதே போல தான் சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகிறேன். எனக்கு நான் எப்பலாம் கூப்பிடுறேனோ எனக்கு செவி குடுத்துருங்க." அதாவது எனக்கு ஆன்ஸர் பண்ணிருங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேனோ, ஆண்டவரே இந்த சத்துருக்கெல்லாம் என்ன விட்டு போயிடணும் அப்டின்னா, உடனே போயிடணும். அது மாரி எனக்கு உடனே ஆன்ஸர் பண்ணிருங்க. அதே மாரி இதுவரைக்கும் நெருக்கத்துல இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கிட்டீங்க. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தையும் இப்ப எனக்கு இறங்கி என்ன பண்ணுங்க, எனக்கு விண்ணப்பத்தையும் கேட்டருளுங்க. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் விண்ணப்பம்லாம் வச்சிருக்கேன். கொஞ்சம் ரெக்வெஸ்ட்லாம் வச்சிருக்கேன். அதையும் கேட்டருளுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல மனுபுத்திரரே இப்போ வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு முதல் வசனத்த வந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டார். இப்போ மனுஷங்க கிட்ட பேசுறார். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி, வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். வீணானதெல்லாம் விரும்பி பொய்யை எதுக்கு நாடுறீங்க? இப்ப நம்மள பத்தி வந்து மற்றவர்கள் வந்து அவதூறா சொல்லியிருக்கலாம். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு செய்றோம், இல்ல நம்ம ஒரு இடத்துல வீட்ல இருக்கோம்னாவே, நம்மள பத்தி அவதூறா பேசுற மனிதர்கள் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க அவதூறா பேசுறது மட்டும் இல்லாம, நம்மள பத்தி பொய்யா நெறைய காரியங்கள பரப்புவாங்க. நம்ம நல்லா இருந்தாவே ஒரு சிலர் வந்துட்டு கிறிஸ்தவர்கள பார்த்து பொறாமை ஏன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவங்க சந்தோஷமா இருக்காங்களே! எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே! அந்த பொறாமை நிமித்தம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை, இவங்களுக்கு அவ்ளோ பிரச்சனை, இவங்க இப்படிதான் சொன்னாங்க. நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். ஆனா இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய நாடி அவங்க வந்துட்டு நம்மள வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க. அது மாரி அது மாரி நபர்கள பார்த்து சங்கீதக்காரன் சொல்றாரு, "மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமைய அவமானப்படுத்தி, என்ன மகிமைய அவமானப்படுத்தி வீணானத விரும்பி என்ன பண்றீங்க? ஒண்ணுமே இல்லாதத விரும்பி இப்ப பொய் சொல்றதுனால அவங்களுக்கு என்ன? இப்ப நம்மள பத்தி மற்றவங்க கிட்ட சொல்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. ஆனா மற்றவர்கள் கிட்ட நம்ம பத்தி சொல்றதுல, அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷமும் கிடையாது. அதுதான் வீணானத விரும்புறாங்க. பொய்ய நாடுறாங்க. பொய்ய நாடுவீர்கள் அப்படின்னா, பொய்யா சொல்றத நாடி அப்படியா அவங்க அப்படிதான் பண்ணாங்களா? செஞ்சாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தவிக்கிறாங்கல்ல. இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைசாவும் லாபம் கிடையாது. இது மாரி நம்மள பற்றி பேசுறவர்கள வந்துட்டு என்னைக்குமே நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா, நம்மள பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இம்மையிலும், மறுமையிலும் தேவன் நம்மளுக்கு சாட்சி குடுக்குறாரா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மிக பிரயோஜனமா இருக்கும் வாழ்க்கைக்கு. மனுப்புத்திரர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, வீணானதான் விரும்புவாங்க. நீங்க ஒரு பொருள குடுத்தீங்கன்னா சந்தோஷம்ன்னுவாங்க. நீங்க அவங்கள போஷித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா சந்தோஷம்ன்னுவாங்க. அதே நீங்க ஒரு பொருள குடுக்கலைன்னா, அவங்க இருக்காங்களே ரொம்ப மோசமானவங்க. அ நம்மளுடைய நிலைமைய பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு குடுக்கல. அவங்க எதிர்பார்த்தத செய்யல அப்படின்றதுனால, நம்மள பத்தி வீணா சொல்றது, பொய்யா சொல்றது இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மனுப்புத்திரர்களுடைய செயல்கள். ஆனா தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, இவர்களெல்லாம் பார்த்து கொண்டே தான் இருப்பாரு. அதனால நம்ம இவர்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்ல. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இப்ப மனுபுத்திரரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் வீணானத விரும்பி பொய்ய நாடுறீங்க. பக்தி உள்ளவன கர்த்தர் எப்பயுமே தெரிந்து கொள்வார். அதாவது சங்கீதக்காரன் வந்து நான் பக்தியா இருந்தேன். அதனால கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாரு. ஒருவேளை அவரை பத்தி தூஷணமா பேசிருக்கலாம். இவர் என்ன சும்மா ஆண்டவர் என்னவோ இவரை பத்தி தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இவரை மட்டும் தான் ஆண்டவர் போஷிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் வந்து இவர நல்லா வச்சிருந்தாருன்னா, இவர் ஏன் இது மாரி ஓட வேண்டியதா, சத்துருக்கள் தொரத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு தூஷணமா பேசியிருக்கலாம்.
நம்மள குறித்து கூட மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே ஆண்டவர் ஆண்டவர்ன்றாங்க. இவங்களுக்கு என்ன வாழ்க்கையில என்ன சந்தோஷம் கிடைச்சுச்சு? என்ன நிம்மதி கிடைச்சுச்சு? அப்டின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்றதே ஆண்டவருடைய சுத்த கிருப தான். இப்டி பேசிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு மரித்து போறாங்க. திடீர்னு சடுதியில மரித்து போறாங்க. திடீர்னு நிலநடுக்கத்துல மரித்து போறாங்க. திடீர்னு போறாங்க விபத்து கார்ல ஆக்சிடென்ட் அப்டின்னு சொல்லிட்டு மரித்து போறாங்க. இதுதான் அவங்களோடுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தர் நம்மள எவ்ளோ தீங்கு வந்தாலும் சரி, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, அவர் நம்ம கூட ஒரு யுத்த வீரனா நின்று கொண்டிருக்கிறதா நம்மளுக்கு குடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய விசேஷமான காரியம். எல்லாருக்கும் வர பிரச்சனை வரலாம். எல்லாத்தையும் கூட விட அதிகமான பிரச்சனை வரலாம், நிந்தனை வரலாம். உண்மையிலே நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வர பாடுகளும், உபத்திரவங்களும் மற்றவர்களுக்கு வந்தா, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு வந்தா அவர்களால் சகித்துக் கொள்ளவே முடியாது. பல நேரங்கள்ல நமக்கே தெரியாம நம்ம பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி தாங்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் நம்மள சமாதானத்தோடும் அத தாங்கிட பலன் தந்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள்லாம் ஒரு சில ஒருவேளை நம்ம உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துருந்துச்சுன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பின்புறத்த திருப்பி பார்த்தீங்கன்னா, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உபத்திரவமா, கஷ்டமா கூட ஒரு சில காலத்துல இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம்? அதெல்லாம் எப்படி சமாளிச்சோம்? அப்படின்னு இப்ப யோசிக்கும்போது, நம்மளுக்கு எப்படிலாம் இப்படிலாம் பண்ணோம்? நம்ம என்ன அவ்ளோ தைரியசாலி அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்நேரத்துல நம்மளுக்கு கூடயே இருந்து நம்மள வழி நடத்தி இருந்திருக்கிறாரு. அதேபோல பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படின்னா, ஆண்டவருக்கு எப்பயுமே பக்தியா இருக்கத ரொம்ப பிடிக்கும். பக்தியா இருக்கவங்கள. அதாவது ஏனோ தானோ கிறிஸ்தவர்களா இருக்கோம். நானும் கிறிஸ்தவனா இருக்கிறேன். நானும் பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறேன். நானும் வாரம் வாரம் சர்ச்சுக்கு சும்மா போய் உட்கார்ந்துட்டு வரேன். அப்படி கிடையாது. ஆண்டவர உண்மையா இருதயத்துல நம்ம தேடணும். நம்ம யார முதலாவது காலையில எந்திரிச்சோனே தேடுறோம்? செல்போனையா? வாட்ஸ்அப்பையா? யூடியூபையா? இல்ல. ஆண்டவர உண்மையா தேடணும்னா தான் மட்டும் தான் அதுக்கு பேர் தான் பக்தி. அது வந்து நம்ம ஆண்டவர் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ப க கா ஒரு ஒரு குழந்தை வந்து காலையில எந்திரிச்ச உடனே தா தாயின் முகத்த தேடும். அப்போ வந்து தன்னுடைய ஆகாரத்துக்காகவோ, இல்ல தன் தாய் எங்க? நம்மள வளர்த்த தாய் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம். அதேபோல நம்மள படைத்த தேவன காலையில எந்திரிச்சோனே, என்னை படைத்த தேவன நான் முதலாவது பார்க்கணும். அவர்கிட்ட முதல்ல நான் பேசணும் அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்சோனே ஜெபிக்கணும். ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோட, அதாவது யாராவது சொல்லியோ, பிரேயர் பண்ணுமா, செய்யுமா அப்படின்னு சொல்லி செய்யறது கிடையாது. அது உண்மையான அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது. உண்மையிலே ஆண்டவர் மேல நம்ப உண்மையான அன்பு வச்சிருக்கோம்னா, யாருமே சொல்ல வேண்டியதில்ல. நாம ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசுவோம். கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசுவோம். அவர்கிட்ட நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லுவோம். அவர்கிட்ட நம்ம பாடுகள்லாம் சொல்லுவோம். அவரோடு கொஞ்ச நேரம் உறவாடுவோம். அந்த அந்த ஒரு ஸ்லாக்கியத்த ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்காரு. அப்படி ஒரு பக்தியா இருக்கவர தான் கர்த்தர் வந்து தமக்காக தெரிந்து கொள்றார். ஏனோ தானோ நானும் போனேன், சிலுவை போட்டேன், அவ்வளோதான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர மட்டும் நான் கிறிஸ்தவ பேரா வச்சுக்கிட்டேன். யோசேப்புன்னு வச்சுக்கிட்டேன். இல்ல ஜேம்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல கிறிஸ்தவ பேரா நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பக்தி உள்ளவன தான் கர்த்தர் எப்பயுமே தமக்காக தெரிந்து கொள்வார். கஷ்டங்கள், பாடுகள் எது வந்தாலும் கர்த்தர் கூட இருப்பாரே தவிர, அவர் ஒரு நாளும் நம்மள விட்டு போவே மாட்டார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அது வந்து ஒரு நிச்சயத்தோட தாவீது வந்து சொல்றாரு. பக்தி உள்ளவனா நான் இருக்கிறேன்ப்பா. அதனால தான் கர்த்தர் என்ன தெரிஞ்சு கொண்டாரு. நான் இப்ப கர்த்தர கூப்பிட்டேன்னா கூட அவர் கேட்பார். தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்துருக்கள் முன்பாக ஒரு சவாலா சொல்றாரு. எலியா கூட பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் முன்பாக என்ன பண்றாருன்னா, "நீ கூப்பிடு நான் என் தேவன கூப்பிடுறேன். இப்பயே அக்கினிய போடுவார் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தோட பேசுறாரு. அதாவது ஒரு நம்பிக்கை. கர்த்தர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்மளுக்கும் அதே ச சங்கீதக்காரனுக்கும் அதே மாரி ஒரு நம்பிக்கை தான். நான் இப்ப கூப்பிட்டேன்னா அவர் வந்துருவார் அப்படின்ற மாரி நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கம்பல்சரி செஞ்சுருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கையில அவர் சொல்றாரு. அததான் சத்துருக்கள் முன்பாக சொல்றாரு, அறிக்கை செய்றாரு. அதேபோல அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் இப்போ வந்து அட்வைஸ் பண்ற மாரி சொல்றாரு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்க கோபப்படலாம். ஆனா பாவம் செய்யாதீங்க. கோபத்துல நம்ம நெறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, அதிகமா கோபப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணணும்னு நெனைப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு தவறான செயல்கள செய்யணும்னு நெனைப்பாங்க. அது மாரி நீங்க கோபப்படுறீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சுராதீங்க. உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இப்ப படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, உடனே படுத்த ஒரு செகண்ட்லயே நம்ம தூங்கிற மாட்டோம். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுவோம்னா,
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் நித்திரை வந்துட்டுருக்கும். ஒரு சிலருக்கு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலாம். அந்த 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணா, இந்த நாள்ல நம்ம என்னென்ன செஞ்சோம்? இந்த நாள்ல ஆண்டவருக்கு பிரியமா நம்ம என்னென்ன செஞ்சோம்? இன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நம்ம என்னென்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்? இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்த நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா? இந்த இருதயத்தோட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இருதயத்துல பேசி பேசி, ஆண்டவரே நான் இன்னைக்கு இத செஞ்சிருக்கேன். இருதயமே இன்னைக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன். நான் நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன். ஆமா. நான் இன்னைக்கு ஒரு நல்லதும் செய்யவே இல்ல. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நான் நல்லதா செய்யணும். அது மாரி நம்ம இருதயத்தோட பேசிக்கொண்டு ஒருவேளை நம்ம தீமை செய்திருந்தாலும், அந்த தீமைக்கு வந்துட்டு, ச்சே நம்ம இன்னைக்கு உங்க கிட்ட கோவமா பேசிட்டோம். அது ரொம்ப தப்பு. அந்த தீமைய நம்ம செஞ்சிருக்கவே கூடாது. இல்ல நம்ம அவங்க கிட்ட நம்ம சரியா நடந்துக்கிட்டோம். உதவி செஞ்சிருக்கோம். அப்படின்னா, இன்னும் நெறைய பேருக்கு உதவி செய்யணும். அது மாரி நம்ம இருதயத்தோட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். ஓகேங்களா? ஆமா. உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து என்ன யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பிரேயர் மாரி பண்றாரு. அதாவது, "என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்தபோது எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். இப்ப எனக்கும் இறங்கி நான் இப்ப விண்ணப்பம் பண்ண போறேன். எனக்கு கேளுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்து மனுபுத்திரர பார்த்து சொல்றாரு. மனுஷங்கள்லாம் பார்த்து, "எதுவரைக்கும் என்ன மகிமையை அவமானப்படுத்தி வீணானத விரும்பி பொய்யை நாடுவீர்கள்." பொய்ய வந்து நாடுவீர்கள். பொய்யானத பேசி, பொய்யானத செஞ்சு வீணானதெல்லாம் ஏன் விரும்புறீங்க? அப்படின்ற மாரி சொல்றாரு. அடுத்தது வந்துட்டு, பக்தி உள்ளவனை எப்பயுமே ஆண்டவர் கர்த்தர் வந்து தமக்காக தெரிந்து கொள்வார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவங்கள தான் அவர் கண்டிப்பா தெரிந்து கொள்வாரு. அதனால நான் இப்ப கர்த்தர நோக்கி கூப்பிட்டாலும் அவர் கண்டிப்பா கேட்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? நீங்க கோபப்படுறீங்க என் மேல. நான் இப்படியெல்லாம் சொல்றதுனால, "நீ மட்டும் தான் பக்திவானா? நீ மட்டும் தான் இதுவா? நல்லவனா? நீ தான் ஆண்டவருக்கு பிரியமானவனா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படலாம். நீங்க கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செஞ்சிராதீங்க. உங்க படுக்கையில இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது, நீங்க இருதயத்தோடு பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 வசனங்கள நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். இன்னும் மீதமுள்ள 4 வசனங்கள நம்ம நாளைய தினத்துல தியானிக்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தா போறதுனால நாளைய தினத்துல பார்க்கலாம். இத கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வசனங்கள நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம, அதோடைய அர்த்தத்த நம்ம உணர்ந்து படிக்கும்போது மாத்திரம் தான், அதோடைய ருசிய நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சமைக்கிறோம், ஏதோ தானோன்னு சாப்பிடுறத விட, அத ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடும்போது மட்டும் தான் அதோடைய சுவை நமக்கு நல்லா தெரிய வரும். அதுபோல தான் கர்த்தருடைய வசனங்களையும் நம்ப ருசித்து பார்த்து, நம்ப அத வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளணும். சரிங்களா? ஒ ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த வீடியோவ முடிக்கலாம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. எங்கள் நீதியின் தேவனே, ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிறபோது எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விசாலம் உண்டாக்குங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து தாங்கி ஏந்தி தப்புவித்தார் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வீட்டிலும் சமாதான சந்தோஷத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. நீதி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர்களோடு இருந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே, ஆண்டவரே, பக்தி உள்ளவரை நீ தெரிந்து கொண்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் கூப்பிடுகிற குரலுக்கு தகப்பனே ஓடோடி வருகிற தேவனாய் இருக்கிற தகப்பனே. என்னாலும் நாங்கள் உம்மை மறவாதவர்களாக இருக்க கிருபை தந்த ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அருளுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் bless யூ பிரியமானவர்களே. காட் bless யூ.